Hi all, welcome to the Bhaskar Yogesh Cricket Prediction Channel. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த பிளேயர்ஸை உங்கள் ட்ரீம் 11 டீமில் எடுத்திங்கன்னா, ஃபேண்டசி ஆப்பில் எடுத்திங்கன்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ், எந்த பிளேயரை எடுக்க வேண்டாம், அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும், இந்த மாதிரி எல்லா விதமான ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த 11-12 பிளேயர்ஸ் தான் இந்த டீமில் விளையாடுவாங்கன்னு எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது வராங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் அந்த புது பிளேயர்ஸை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு இது மட்டும் தான் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றின ப்ரெடிக்ஷன்ஸும் அதில் நம்ம தருவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் எந்த விக்கெட் விழும், இந்த மாதிரி நிறைய மேட்ச் ஃப்ளோ ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போவோம். இன்றைக்கி யார் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுங்க அப்படின்னா, எய்டன் மார்க்ரம், ஆண்ட்ரிச் நார்க்கியா, ரியான் பராக், துருவ் ஜுரேல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்ட்ரிச் நார்க்கியா அப்புறம் துருவ் ஜுரேலோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மாவோடது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம டெலிகிராம் சேனலில் சப்போஸ் இதில் ஏதாவது மாறுதல்கள் வருது, இப்போ சந்தீப் சர்மாவுக்கு டக்குன்னு ஏதாவது மாறுதுன்னா அதில் அப்டேட் பண்ணுவோம். நாண்ட்ரே பர்கரும் பிரிஜேஷ் சர்மாவும் கொஞ்சம் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஹை ரிஸ்க் ஹை கேம்பிளில் தான் இன்றைக்கி நிறைய பிளேஸ் வராங்க. ரிஷப் பந்த் இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். நிக்கலஸ் பூரான், முகமது ஷமி இவங்க 2 பேரும் 75% நல்லாயிருக்கும். ஆயுஷ் பதேனுக்கும் 75% குட் நல்லா தான் இருக்கும். மிச்சல் மார்ஷ் அப்புறம் அப்துல் சமாத் இவங்களுக்கு 75% ரிஸ்க் தான். பெருசாக இவங்களை நம்பி டீமில் எடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிக்கலஸ் பூரான், முகமது ஷமி, ஆயுஷ் பதோனி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏதாவது கருத்து தெரிவிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்துலாம் போடுங்க. நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் உழைப்பு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு சாலிடாக எனக்கு 2 to 3 hours ஆகுது. அவ்வளோ போடுறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கூட போக மாட்டேங்குது வியூஸ். எனக்கு அதனாலேயே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். குட்டு, நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை, ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் அல்காரிதமே எங்களை வளர்த்தி விடும். ஷபாஸ் அகமத், மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ரிஸ்க் தான். சிம்ரன் நெட்மேருக்கு ரிஸ்க் தான். ரவீந்திர ஜடேஜாவும் 75% ரிஸ்க் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்லைடில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே ஒரு மாதிரி அவாய்ட் கேட்டகரியில் தான் வராங்க. ஸோ எடுத்துக்க வேண்டாம். வைபவ் சூரியவன்ஷிக்கு 75% நல்லா தான் இருக்குது. அதனால் அவங்கள இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக முகுல் சௌதாரி அப்புறம் ரவி பிஷ்னாய் வந்து அவாய்டில் வராங்க. ஸோ இன்றைக்கி பெருசாக அவங்கள்ட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். அடுத்ததாக இன்றைக்கி எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமில் நிறையா நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா, ஆர்ஆரில் தான் இன்றைக்கி நிறையா பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடுறாங்க. அப்படி இப்படின்னு தப்பி போனால் கூட ஆர்ஆரில் தான் எப்படியா இருந்தாலும் 4 பேர் அதிகமாக விளையாடுறாங்கிறப்போ ஆர்ஆர் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் இதில் தான் மாறுதல் வருதுன்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து இன்னிங்ஸ் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இதில் ஷபாஸ் அகமத், மோஷின் கான், முகுல் சௌத்ரிக்கு வந்து இன்றைக்கி 2 இன்னிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு இன்னிங்ஸை 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த பாகத்தில் அவங்க நல்லா விளையாடுவாங்க. அப்படி பார்க்கும்போது மேட்சை 4 பாகமாக பிரிச்சிங்கன்னா ரவி பிஷ்னாய் வந்து 4 பாகத்துலேயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்போ அவரை நீங்கள் உங்கள் ட்ரீம் டீமில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரியான் பராக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபோன் நம்பர் கூட கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட் கேட்கலாம். விஸ்வாதினி ஜோதிடம் அப்படிங்கிற நம்ம வெப்சைட் போய் பாருங்கள். அதில் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.